அண்மையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, அது தெரியும். அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஆக்கள் எல்லாரும் எங்களுக்கு அழிவை தேடி தந்தாக்கள் தான், அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு மனிதாபிமானவண்ட முறையில் சிறுவர்கள், குழந்தைகள், இப்படியானங்கள், பெண்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமானம் முறைப்பாக்குறது நசுக்கக்கூடாது, குரல் வழியை நெரிக்கக்கூடாது அல்லது அவர்களை அழிக்கக்கூடாதுன்றதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. எங்களை மனிதாபிமானம் நிறையவே தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் குண்டு போட்டு எங்களை அழித்த மஹிந்த ராஜபக்ச கோஷ்டியை, கோத்தபாய ராஜபக்ச கோஷ்டியை சிறுவர்களை, குழந்தைகளை இப்படி என்று எண்ணிக்கை போட்டு அந்நிய நாடுகளுக்கு கதைக்குது. உங்களுக்கு பக்கத்து தானே நாங்கள் நாங்கள் இப்படி பக்கத்தை இருந்த எங்களை நீங்கள் அழிக்க ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் உலக மகா நடிகர்களாக நடிப்பு திறனை காட்டி கொண்டிருக்கிறீங்க. இதுதான் வேதனை. இந்த அரசாங்கம் கூட இப்போ வந்தோடனே ஒரு மாறுதலாக எங்களுக்கு அதை செய்யும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாங்கள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவர்களும் இன்னும் அதற்கான முடிவுகளை தெரியல. முடிவுகளை விரைவில் தந்து இந்த மக்களுக்கு இதை செய்யணுமென்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கத்தின் எல்லா பிறப்புகளில் நாங்கள் பூர்வீக தமிழர்கள். அப்போ எங்களை இல்லாமல் நீங்கள் உங்களோட நாடு அல்லது சிங்களவருக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. சிங்களவர், தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லா மக்களுக்கும் உரியது இந்த நாடுண்டா. நாங்கள் உங்களோட பிரஜைகள், எங்களுக்கான நீதி நியாயத்தை நீங்கள் வழங்கத்தான் வேண்டும். அதை தாமதிக்காமல் கூடிய கதியில் இந்த உறவுகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.